22 தொகுதிகளில் திமுக நேரடியாக களமிறங்க முடிவு செய்திருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு திமுக முடிவு செய்திருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ்க்கு 7, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 என 4 தொகுதிகள், விசிகவுக்கு 2, மதிமுகவுக்கு 1, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 1, மக்கள் நீதி மையம் திமுகவில் இணையும் பட்சத்தில் அந்த கட்சிக்கு 1. ஆக மொத்தம் 18 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு போக மீதம் இருக்கக்கூடிய 22 தொகுதிகளில் திமுக களம் காண்கிறது. இதுல விசிக, மதிமுக, காங்கிரஸ் கட்சிகள் தங்களுக்கு கூடுதல் இடங்களை கேட்டு வந்த நிலையில மதிமுகவுக்கு 1, விசிகவுக்கு 2 என கூட்டணி ஒப்பந்தம் முடிவாகியுள்ளது. 3 தனி தொகுதிகள், 1 பொது தொகுதியை திமுகவிடம் கேட்டு வந்த விசிக பிறகு 2 தனி தொகுதிகள், 1 பொது தொகுதியை கேட்டு வந்தது. ஆனால் திமுக தரப்பு 2 தொகுதிகள் என்பதில் உறுதியாக இருந்தது. இதனால் திமுகவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் கட்சியின் உயர்நிலை குழுவுடன் ஆலோசனை நடத்திய திருமாவளவன் திமுகவுடன் தான் கூட்டணி, ஆனால் 3 தொகுதிகளில் உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னார். இந்நிலையில விசிகவுக்காக இறங்கி வந்த திமுக 2 தனி தொகுதிகள் தருவதற்கு பதிலாக 1 பொது தொகுதி, 1 தனி தொகுதி கொடுக்க சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. இருப்பினும் உதயசூரியன் சின்னத்தில் இல்லாமல் 2 தொகுதியிலுமே தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று திருமாவளவன் சொன்னதால் விசிகவுக்கு 2 தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை போலவே இந்த முறையும் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியாக இருந்த நிலையில் ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்த பிறகு இந்த கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. மதிமுகவை பொறுத்தவரை 2 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா தொகுதியை கேட்டு வந்தது. ஆனால் திமுக 1 மக்களவை தொகுதி மட்டுமே தரப்படும், அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என உறுதியாக தெரிவித்தது. இந்த நிலையில நேற்று மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் திமுகவுடன் கூட்டணி, ஆனால் 1 தொகுதி கொடுத்தா தனி சின்னம் என்ற முடிவெடுக்கப்பட்டது. அந்த வகையில இன்று திமுக மதிமுக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. மதிமுகவுக்கு ஒதுக்கி உள்ள 1 தொகுதியில் துரை வைகோ போட்டியிடுவதால் தனி சின்னம் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறது மதிமுக. அந்த வகையில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, எந்த தொகுதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும், ஆனா தனி சின்னத்தில் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து காங்கிரஸ் 11 தொகுதிகளை கேட்டு வரும் நிலையில் 7 தொகுதிகள் தான் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறது திமுக. கடந்த முறை 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 3 தொகுதிகளை குறைத்துள்ளது திமுக. இதில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு உடன்பாடு இல்லாத நிலையில் டெல்லியிடம் பேசி சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது திமுக அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் காங்கிரசுக்கு 7 தொகுதிகள் என்பதில் திமுக உறுதியாக உள்ளது. மக்கள் நீதி மையம் விரைவில் திமுகவுடன் இணைய உள்ள நிலையில் அந்த கட்சியும் 2 இடங்களை கேட்டு வந்தது. ஆனால் 1 இடம் என்பது திமுகவின் முடிவு. அந்த வகையில் மக்கள் நீதி மையத்திற்கு 1 இடம் ஒதுக்கப்படும். இன்னும் 3 நாட்களில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பிறகு எந்தெந்த தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிக்க இருக்கிறது அறிவாலயம். கலைஞர் இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு போனா கேட்ட தொகுதிகள் கிடைக்கும் என்பார்கள் கூட்டணி கட்சிகள். ஆனால் அதே சமயம் ஜெயலலிதாவிடம் அது நடக்காது. கொடுக்கும் தொகுதிகளை வாங்கி கொண்டால் கூட்டணி, இல்லைனா அதிமுக வேட்பாளர்களை ஒரே மூச்சில் அறிவித்துவிட்டு கூட்டணி கட்சிகளை ஆட விடுவார் ஜெயலலிதா. அதுபோன்ற அனுபவங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உண்டு. ஜெயலலிதாவிடம் ஸ்டாலினுக்கு பிடித்தது இந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் இருந்த சமயத்தில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது கலைஞரிடம் ஸ்டாலின் சொன்னதாக ஒரு தகவல் அப்போது வந்தது. அதாவது கூட்டணி கட்சிகள் ஜெயலலிதாவிடம் போனால் டீ காஃபி தான் கிடைக்கும், கேட்ட தொகுதிகள் கிடைக்காது. ஆனா நம்ம கிட்ட வந்தா டீ காஃபி கிடைக்குதோ இல்லையோ, கேட்ட தொகுதிகள் கிடைக்கும். எனவே கூட்டணிகளுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்வதில் ஜெயலலிதா பாணியை பின்பற்ற வேண்டும் என்று கலைஞரிடம் ஸ்டாலின் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. அதை மனதில் வைத்தோ என்னவோ கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் இடங்கள் ஒதுக்கீட்டில் கராராக இருந்து சாதித்து இருக்கிறார் ஸ்டாலின். கடந்த முறை எதிர்க்கட்சியாக 20 இடங்களில் திமுக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை கூடுதலாக 2 இடங்களில் திமுக களம் காண்கிறது. இதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கட்சிகளையும் எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணிக்கை கூடும். எது எப்படியோ இந்த முறை 22 தொகுதிகளில் திமுக களம் காண்கிறது.